ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் எபிசோடில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட் நடந்தது. எப்பயுமே எந்த சீசன்லையுமே இது நடந்ததில்லை. அதாவது 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி, ஷோ முடியறதுக்கு ஒரு 3-4 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் உங்களை செல்ஃப் ப்ரொமோட் பண்ணிக்கணும், உங்களுக்கு எதுக்காக ஜனங்க ஓட்டு போடணும்னு நீங்கள் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஆனால் இந்த வாட்டியும் அது வந்து கொஞ்சம் மாற்றி நடந்தது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, சேது சார் வந்து இதை வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறாருனா, நீங்கள் இப்போ ஓட்டு கேட்குற இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல, இப்போ என்ன எப்படி கேட்பீங்க ஓட்டு அப்படின்னு முத்துலாம் சார் காலைல விழுந்தாச்சும் கேட்போம் சார் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி முத்துலாம் சொல்கிறாரு. பட் ஆனால் சேது சார் சொல்கிறாரு, இல்லை அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, நீங்கள் உங்களுக்காக ஓட்டு கேட்க போகிறதில்ல, யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க, அதை ரீசனோட சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ட்விஸ்ட்டு ஒன்று வைக்கிறாரு. எந்த சீசன்லையுமே இப்படி நடந்ததில்லை. ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்தது. அதே சமயத்தில் யாருக்கு யாரை பார்த்து பயம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வைக்கிற விதமாகவும் அந்த ஒரு கண்டென்ட் இருந்தது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். என்னோட புரிதலில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறீங்க, நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸும் போடுறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் கொஞ்சம் வந்து லைக்ஸும் போட்டு விட்டுருங்க கைஸ், மறக்காமல். ஓகேங்களா? இப்போ வந்து பார்க்கலாம், நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் ஓட்டு போடக்கூடாதுன்னு நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறீங்களோ அதை ரீசனோட சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த டாஸ்க்னா வச்சுக்கலாம், கண்டென்ட்னும் வச்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு வந்து யார் எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி தான். மஞ்சரி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னும் போது மஞ்சரி தான் எழுப்புறாரு. மஞ்சரி வந்து ராணுவ சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு டாப் கண்டஸ்டன்ஸாக இப்போ வெளில தெரிஞ்சிட்ருக்க 4 பேர், முத்து, மஞ்சரி, ஜாக்லின், அப்புறம் வந்து தீபக், இவங்க எல்லாருக்குமே ராணுவ பார்த்து பயமாக இருக்கோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. இவ்வளோ நாள் கேம் ஆடிட்டு எவ்வளோ பெரிய டாஸ்க்கு, இவ்வளோ கஷ்டமான மென்டல் டாஸ்க்கு, ஃபிசிக்கல் டாஸ்க் எல்லாம் விளையாடிட்டு இதில் வந்து கை வந்து ஓரளவுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு, ராணுவ பார்த்தோம் இல்லை ஓரளவுக்கு கூட பேச தெரியாத ராணுவ பார்த்தோம், இவங்கெல்லாம் பயப்படுறாங்களா அப்படிங்கிறது சர்ப்ரைஸாக தான் இருக்குது. இதுக்கு அவர் வெளில செட் பண்ணிட்டு வந்திருக்க பிஆர் காரணமாக, இல்லை வெளிலேருந்து ஜனங்க கொடுக்குற அந்த ஓட்டிங் ப்ராசஸ் காரணமாக, இல்லைனா ப்ரொடக்ஷன் டீமுமே இவருக்கு பின்னாடி இருக்குன்னு ஒரு டாக் போயிட்டுருக்கு. அந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஏஆர்எம் டைட்டில் வின்னர் அந்த கான்செப்டும் ஒன்று இருக்குது. ஆர் ஃபார் ராணுவ் ஆர் ரயான் அப்படின்னு வர பட்சத்தில் இதில் விஷ்ணுவுமே உள்ளே வந்து கொஞ்சம் உசுப்பேற்றிட்டு தான் போயிருப்பார் எல்லா கண்டஸ்டன்ஸையுமே. இந்த மாதிரி வந்து நீங்கள்லாம் யார் டைட்டில் வின்னர்னு நினைக்கிறீங்க, நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ஆள் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எல்லோரும் சௌந்தர்யாவை பார்ப்பாங்க விஷ்ணு வந்து உள்ளே பேசும்போது. ஆனால் விஷ்ணு என்ன சொல்லியிருப்பார்னா, நீங்கள்லாம் ஒரு சைடு நடந்தீங்கன்னா ஒருத்தர் ரிவர்ஸில் நடந்துட்டுருப்பான்ல, ஒரு மாதிரி தனியாக தெரிகிற மாதிரி, அவங்ககிட்ட தான் நீங்கள் உஷாராக இருக்கணும்னு சொல்லி ராணுவ தான் மீன் பண்ணிட்டு போயிருப்பார். விஷ்ணுவுமே வெளிலேருந்து உள்ளே வந்து சொல்கிற ஒரு ஹிண்டா அப்படின்னும் போது, இவங்க டாப் 4 கண்டஸ்டன்ஸுக்குமே வந்து ராணுவ பார்த்து ஒரு பயம் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம வந்து அதை மறுக்கவே முடியாது. அப்படின்னாலுமே முத்துக்கு ஆல்ரெடி சௌந்தர்யாவை பார்த்து ஒரு பயம் இருக்குன்னா, இப்போ அதோட ப்ளஸ் ராணுவ வைட்டா அப்படிங்கிறது ஒரு உண்மையாயிடுச்சு. இதை வந்து ஜாக்லினோட இவங்க வந்திருப்பாங்க இல்லைங்களா, உள்ள பாய் ஃப்ரெண்டு, அவர் வந்து சொல்லிட்டு போயிருப்பார், ராணுவும் சௌந்தர்யாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பார். அதாவது மேல் வேர்ஷன் வந்து ராணுவ, ஃபீமேல் வேர்ஷன் வந்து சௌந்தர்யா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒரே கேமை தான் ஆடிட்டுருக்காங்க. உள்ளே என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்க, தெரியாமல் பண்ணுறாங்கன்னு அவங்க ஒன்று சொன்னாலும் அவங்களுக்கு அதில் நல்லாவே கிளாரிட்டி இருக்குது என்ன பண்ணுறாங்கன்னு. ஆனால் அவங்க பண்ணுறது ஏதோ ஒரு வகையில் வெளில ரீச் ஆகுது. ஆனால் உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ்க்கு சுத்தமாக உங்களுக்கு அது புரியவும் இல்லை, இல்லைனா வந்து அதை நீங்கள் வந்து கன்சிடரும் பண்ணுற மாதிரி இல்லை. ஒன்றுமே பண்ணலையே, உனக்கு எப்படி ஓட்டு வருது, சௌந்தர்யாக்கு எப்படி ஓட்டு வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கீங்க. ஆனால் வெளில இருக்க ஜனங்க வந்து எதையோ ஒன்று அவங்க கிட்ட, அவங்க ஜனங்களை வந்து அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அட்ராக்ட் பண்ணுறாங்க. அந்த அட்ராக்ஷன் அவங்களுக்கு ஓட்டாக வருது அப்படின்னும் போது இவங்ககிட்ட நீங்கள் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்கிறது, ஜாக்லினோட பாய் ஃப்ரெண்டும் ஹிண்டாக சொல்லிட்டு போவார், விஷ்ணுவும் அதை உள்ளே சொல்லிட்டு போயிருக்காரு. உள்ளே வந்திருக்க சௌந்தர்யாவும் ராணுவும் அதை வந்து ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வெளில சப்போர்ட் இருக்குது அப்படின்றத சென்ஸும் பண்ணிட்டாங்க. அப்படின்னும் போது இவங்க 2 பேரை பார்த்து தான் உள்ளே இருக்க டாப் 4 கண்டஸ்டன்ஸ், அதாவது இப்போ வந்து ஓரளவுக்கு பெஸ்ட்டாக தெரிகிற 4 கண்டஸ்டன்ஸ், முக்கியமாக முத்து, மஞ்சரி, ஜாக்லின், தீபக், இவங்க எல்லாருக்குமே அங்கே அள்ளு கிளம்புது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. போன வாரம் நாமினேஷன்லையுமே ராணுவ போட்டதுனால ஏன் போடுறாங்கன்னா, ராணுவ வெளில போனாங்கிறதுக்காக தான். இப்போயுமே அன்ஷிதாவோட எவிக்ஷனுக்கு முன்னாடி யார் வெளில போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னும் போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து, அதாவது முத்து ஆகட்டும், மஞ்சரி ஆகட்டும், தீபக் எல்லாருமே என்னவாகும்னா, அன்ஷிதாவை விட்டுட்டு இல்லை வேறு யாரையும் கூட சொல்லாமல், விஷால் தன்னை தானே சொல்லிக்கிறாரு, சொல்லாமல் ராணுவன்னு சொன்னது, ராணுவ வெளில போகணுங்கிறது அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயமா இருக்குது. ஒரு ராணுவ பார்த்து ஒரு பயம் இருக்குது. டைட்டில் வின்னருக்கு அவன் போட்டியாக வந்துடுவானோ, ஆக்சுவலாக ஆர் ஃபார் ரயானும் வரலாம், ராணுவும் வரலாம். அப்படின்னாலுமே ரயானை விடவும் ராணுவ கிட்ட அந்த பயம் இவங்களுக்குலாம் ஜாஸ்தியாக இருக்குது, முக்கியமாக முத்துக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த வகையில் தான் வந்து மஞ்சரியும் ஸ்டார்டிங் எழுந்து ராணுவுக்கு ஓட் பண்ண வேணாம் அப்படிங்கிற இடத்துலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ராணுவுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா,
என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வந்து குழப்பமாகவே ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. வெறும் குழப்பத்தை மட்டுமே உண்டாக்கிட்டு இந்த கேமை ஆட முடியுமான்னு கேட்டால் அது ஃபேராக இருக்காது. அப்படிங்கிறத விட அது இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்காது. அப்படின்னும்போது ஒரு கேமே ஆடாமல் ஜஸ்ட் குழப்பத்தை உண்டாக்கிட்டு டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படிங்கிற இடத்துல இந்த கேமை வந்து அந்தளவுக்கு ஃபேராக கொண்டு போக முடியாதுன்னா ராணுவ கோட் போடாதீங்க, ஏன்னா அவர் ஒன்றுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பாங்க. ஏன்னா இது ராணுவமே சொல்லியிருப்பாரு, எல்லோரும் இங்கே வந்து காமெடி பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க, அதான் என்டர்டெயின் பண்ண ஆள் இருக்காங்க, சீரியஸாக பேச ஆள் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு கேமை வந்து ஸ்ட்ராட்டஜியோட ப்ளே பண்ண ஆள் இருக்காங்க. பட் ஆனால் கேம்குள்ளே குழப்பம் பண்ண யாரும் இல்லைல்ல, அதனால் அந்த குழப்பத்தை நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட்லேயுமே சேது சார்கிட்டே ராணுவ டேரக்டர் சொன்னதுனால அந்த விஷயத்தையே வச்சு வந்து மஞ்சரி சொல்லுவாங்க, ராணுவ கோட் பண்ணாதீங்க, வெறும் குழப்பத்தை வச்சு இந்த கேம் ஆட முடியாது, இல்லை குழப்பம் மட்டுமே க்ரியேட் பண்ணிட்டு ஒரு நல்ல பிளேயர்னு காட்டிக்க முடியாது, ஸோ வந்து ஓட் பண்ணாதீங்க அப்படின்னு மஞ்சரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சௌந்தர்யாவை வந்து முத்து சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல முத்துவும் மஞ்சரியும் நீ வந்து ராணவ சொல்லு, நான் வந்து சௌந்தர்யாவை சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி வச்சுக்கலாம். அப்படின்னாலுமே மஞ்சரி எழுந்து ராணவன்னு சொன்னோடனே அப்போ அதுக்கு நெக்ஸ்ட் இடத்துல இருக்க சௌந்தர்யாவை முத்து சொல்லணுங்கிறதுல முத்து தெளிவாக இருந்திருக்காரு. ஸோ 2 பேரும் ஸ்கெட்ச் போட்டு தான் அதை சொன்னாங்க. 2 பேரோட மைண்ட் வைஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இப்படி ஒரு டாஸ்க் வரப்போகுது அப்படின்னு வந்து அவங்களுக்கு முன்னாடியே தெரியாது. மேபி நாமினேஷன்னா வரும், வாரம் வாரம் சொல்லணும்னு யோசிச்சு வேணால் வச்சுருந்துருக்கலாம். பட் ஆனால் வீக்கெண்டில் இந்த டாஸ்க்குன்ற பேரில் இந்த கண்டென்ட்டை வந்து ஹோஸ்ட் வந்து இப்படி கொடுப்பாருன்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இடத்துல அது அந்த டாஸ்க் அந்த ஒரு கண்டென்ட் சொல்லணும் அப்படின்னும் போது இதை டக்குன்னு அவங்க பேசி வச்சுலாம் சொல்ல முடியாது. ஒரு ஃப்ளோவில் தான் சொல்லணும்னா அவங்க மைண்ட் வைஸ் தான் வெளில வரும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த இடத்துல மஞ்சரி வந்து ராணுவ சொன்னதுக்கப்புறம் நம்மளும் ராணுவே சொல்லாமல் அதுக்கு ஈக்குவல் பொசிஷனில் நம்மளுக்கு யார்கிட்ட பயம் இருக்கோ சௌந்தர்யாவை சொல்லிடலாம் அப்படின்னு முத்து சௌந்தர்யாவை எடுத்து வச்ச மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இவங்களாம் தான் ஒரு நல்ல பிளேஸ், நல்ல ஸ்ட்ராட்டஜிக் மூவ். டக்குன்னு அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்டாக அவங்க சொல்லுவாங்க, அவங்க யோசிச்சும் பேசுவாங்க. அப்படின்னும் போது எப்போ பார் அந்த கேம் ஃபோக்கஸில் தான் அவங்க இருக்காங்கன்றதை நம்மளால் கிளாரிட்டியோட பார்க்க முடியுது. ஸோ வந்து முத்து வந்து சௌந்தர்யாவை சொல்லுவார். சௌந்தர்யாவுக்கு என்ன ரீசன் சொல்லுவார்னா, அவங்க வந்து நாங்கள்லாம் வந்து ஒரு கேம் மூலமாக மக்களுக்கு எதையோ ஒரு நல்ல விஷயத்தை கன்வே பண்ணணும், இல்லை இது இப்படி ரீச் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தால் அந்த விஷயத்தை சீரியஸாகவே எடுத்துக்காமல் ஒரு காமெடியாக கொண்டு போகிறதோ இல்லைனா வந்து அலட்சியமாக வந்து இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு அவங்க நடந்துக்கிற விதமோ ஷோவில் நடந்துக்கிற விதமோ வந்து சரியில்லை. இது வெறும் 10-11 பேர் உள்ளே உட்காந்து பேசுகிற ஒரு விஷயம் கிடையாது. பல கோடி ஜனங்க வந்து வெளிலேருந்து பார்த்துட்டு இருக்க ஒரு சபை அப்படின்னும் போது அதில் வெறும் அட்டென்ஷன் சீக்கிங்காக மட்டும் இருக்கிறது பிரயோஜனம் இல்லை. கேம் ஆடணும், அந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக ஆடணும், இல்லை அந்த கேமில் ஏதோ ஒன்று ஜனங்களுக்கு புரிய வைக்கணும், ஜனங்களுக்கு கொண்டு போகணுன்ற இடத்துல இந்த கேமை பார்க்கணுன்னா அப்படி எந்த புரிதலுமே இல்லாமல் வெறும் எக்ஸ்ப்ரெஷன்லேயும் வெறும் வந்துட்டு இந்த கேமை சீரியஸாக பார்க்காமையும் இருக்கிற சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு வந்து முத்து வந்து சவுண்டை வந்து டக்குன்னு டைரெக்டாகவே தாக்கின விதத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இது ஒரு பக்கம் நடக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாரு, இவங்க விஜய் சாருமே வந்து சவுண்ட் கேட்டால் அவர் வந்து இதுக்காக ஓட்டுக்காக சொல்ல சீரியஸாக எடுத்துக்காதீங்கம்மா சவுண்டு நீங்கள் முத்து சொல்கிறதா அப்படின்னு ஒரு மாதிரி கலாய்ப்பார். அதுக்கு சவுண்ட் வந்து சார் சீரியஸாக பேசினாலே நான் காமெடியாக தான் சார் எடுத்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னது. முத்துவே செம்மையாக சௌந்தர்யா கலாச்சார மொமெண்ட்ஸாக பார்க்க முடியுது. இந்த இடத்துல சௌந்தர்யா இன்னசென்ஸான்னு கேட்டால் எனக்கு தெரியல கைஸ், நீங்கள் தான் சொல்லணும். ஸோ இவ்வளோ கலாய் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் சுருக்குன்னு அதான் ஒரு சிலர் பேசாமே இருந்தாலும் எப்போயோ ஒரு வாட்டி பேசினாலும் சுருக்குன்னு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி டைப்பாக தான் நான் சௌந்தர்யாவை பார்க்குறேன். அதுக்குன்னு அவங்க ரொம்ப இன்னசென்ட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. யதார்த்தமாக ஒன்று பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் அது ஹிட் ஆகிடுது, இல்லை சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஒன்று பண்ணுறாங்க, அதுவுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ராணுவ எந்த ராகம்னு கேட்டால் சௌந்தர்யா அளவுக்கு ராணுவ பண்ணலை அப்படின்னாலுமே அவரும் என்னமோ ஒன்று பண்ணி ஏதோ ஒன்று உருட்டி ஓட்டு வாங்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ இவங்க 2 பேரை பார்த்தா டாப் கண்டஸ்டன்ஸ்க்கு பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பயப்பட வேண்டிய ஆளுங்களாக தானே இவங்க இருக்காங்க அப்படின்ற இடத்துல இருக்குது. இதில் நான் ஒன்று மட்டும் சொல்லுவேன், இவங்க பயப்படுறாங்க அப்படிங்கிறத மீறி அவங்க வெளியே போகணும், எலிமினேட் ஆகி வெளில போகணும், இல்லை அவங்களுக்கான நாமினேஷன் ப்ராசஸில் எப்பப்போ ராணுவ கொண்டு வரதாகட்டும், இல்லை எலிமினேட் ஆகணும்னு ராணுவ இப்போ சொன்னதாகட்டும், அன்ஷிதாக்கு பதில் அவர் போகணும் அப்படின்னு யோசிச்சதாகட்டும், எல்லாமே வந்து அவங்க ஒன்றுமே பண்ணலங்கிறது அவங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி அவங்கள ஏதோ ஒரு பண்ணுற இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறது இப்படிப்பட்ட ஆளுங்க தான். ஜஸ்ட் லைக் தட் இவங்கெல்லாம் வந்து ராணவியும் சௌந்தர்யாவும் இக்னோர் பண்ணிட்டாலே அவங்க சட்டிலாக ஆஃப் ஆயிடுவாங்க. பட் ஆனால் இவங்க அவங்களுக்கு இவங்க அட்டென்ஷன் சீக்கிங் கொடுத்து சவுண்ட் இப்படி ராணவ் இப்படி சவுண்ட் ஒன்றும் செய்யலை, ராணவ் ஒன்றும் செய்யலைன்னு சொல்லி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணி ஜனங்க நடுவில் அவங்களுக்கான ஓட்டிங் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதாவது இந்த டாப் கண்டஸ்டன்ஸ் ஆகட்டும், இல்லை ராணவ் பார்த்து சௌந்தர்யா பார்த்து பயப்படுறவங்களாகட்டும், அவங்கள வந்து ஜஸ்ட் லைக் தட் இக்னோர் பண்ணி எல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டாலே அவங்களுக்கான அந்த சட்டில் ஆகிடும் அந்த ஒரு ஹைப்பு. பட் ஆனால் இவங்க அதை திருப்பி பேசி அவங்கள பெரிய ஆள் ஆக்கிடுறாங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, இந்த இடத்துல விஷால் வந்து ஜாக்லினுக்கு சொன்னது,
என்ன சொல்கிறது, அதாவது சாரி விஷால் ஜாக்லினுக்கு சொல்ல, ஜாக்லின் வந்து அதோ முத்து சவுண்டு சொன்ன மாதிரி ஜாக்லின் விஷாலுக்கு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம போன வீடியோவில் போட்டிருப்போம், பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். அதாவது ரெசல்யூஷன்னு சொல்கிற இடத்துலையுமே ஜாக் வந்து விஷாலை வந்து தாக்கி தான் இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து காமெடி பண்ணாமல் சீரியஸாக ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சேஃப் கேம் ஆடுறதை பற்றியுமே நான் அதில் பேசியிருப்பேன். ஸோ இந்த இடத்துலையுமே வந்து விஷாலை தான் வந்து ஜாக்லின் வந்து தாக்கிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சேஃப் கேம் ஆடுறாரு. கேம் ஆடிட்டு இருந்தவங்களாம் வெளில போயிட்டாங்க. ஆனால் அந்த கேமை ஆட வச்சவர் இவர் தானும் போது இவர் உள்ளே இருக்கார், அவங்கெல்லாம் வெளில போயிட்டாங்க அப்படின்னும் போது இவர் சேஃபாக கேம் ஆடுறாரு, நேர்மையாக கேம் ஆடலான்னும் போது இப்படிப்பட்ட முன்னாடி பின்னாடி முன்னுக்கு பின் முரணாவே பேசிகிட்டு இருக்க இவருக்கு ஓட்டு போட வேண்டாம், இவரோட கேம் சரியில்லை, நாட் கூல்ன்ற ஆங்கிளில் எடுத்துக்கலாம், இல்லைனா சேஃப் கேம் அப்படிங்கிற ஆங்கிளில் எடுத்துக்கலான்ற மாதிரி ஜாக்லின் வந்து செம்மடி அடிச்சிருவாங்க விஷாலை. ஸோ ஓட்டு வந்து விஷாலுக்கு போடாதீங்க அப்படின்னு. ஸோ ஜாக்லின்னு விஷாலை வந்து சான்ஸ் கிடச்ச இந்த 2 இடத்துலையுமே வீக்கெண்டில் செம்மையாக வந்து வச்சு செஞ்சாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இவ்வளோ நாள் அவங்கக்குள்ளே இருந்த அந்த கோவத்தையோ அந்த ஒரு ஆதங்கத்தையோ இந்த இடத்துல அவங்க வெளில காட்டிட்டாங்க அப்படின்னு தான் ஆகுது. இதை விஷால் வந்து தாங்கிக்கிறாரான்னு பார்த்தா உள்ளே குமுறிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்மள வந்து அவரோட மைண்ட் வைஸில் பார்க்க முடியுது. ஓகேங்களா? அதாவது அடிக்கும்போது நல்லா இருக்குல்ல சார், அடி வாங்கும்போது வலிக்குதா அப்படிங்கிறத நம்மளுக்கு விஷாலை பார்த்து கேட்க தோணுது. அதுக்கப்புறம் ரயான் வந்து தீபக்கை சொல்வார். தீபக் வந்து இன்னும் ஓப்பன் அப் ஃபுல்லாக ஆகலை, அவர் வந்து ஃபேக்காக தான் இருக்கார். அதாவது என்ன சொல்கிறது, அவரோட ஃபுல் எமோஷன்ஸையும் வந்து இன்னும் ஃபுல்லாக பார்க்கல, அவரை நம்ப முடியல, அவராக தான் இருக்காரா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது, ஃபேக்காக இருக்கார், ஃபுல்லாக ஓப்பன் அப் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவர் வந்து அவரை ஃபுல்லாக காட்டல இன்னும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ரயான் சொல்லும் போது தீபக்கோட அந்த கேமரா வந்து க்ளோஸ் காட்டுது, கேமரா வந்து க்ளோஸ்அப் போகுது. தீபக்கு அப்படி பார்க்குறாரு, என்னடா சொல்கிற இப்படியா சொல்கிற அப்படின்னு. இதைத்தான் நானுமே முதல்லேருந்து சொல்லிட்டுருக்கேன். தீபக் ஒரு ஃபுல் ஆட்டிடியூட் பர்சன் அப்படிங்கிற இடத்துல தீபக்கோட ஃபுல் விஷயம் வெளில வந்துச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த கேம்காக அவருமே ஒன்று பண்ணிட்டுருக்காரு, இல்லை கேம்காக தான் பண்ணுறேன்னு ஒத்துக்கிற ராணவாகட்டும், இல்லை இந்த கேமை நான் இப்படி தான் ஆடுவேன் கிளாரிட்டியோடு ஆடுற முத்துவோ மஞ்சரி ஆகட்டும், அவங்க 2 பேருக்கு நடுவில் இல்லை அருண் வந்து நான் இல்லை இந்த கேமில் இதை ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், அதுக்கான கான்சிக்வன்சஸை நான் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து நெகட்டிவாக தெரிஞ்சாலுமே அருண் பண்ணுறதாகட்டும், இவங்களுக்கெலாம் நடுவில் தீபக் ஏதாவது பண்ணுறாரான்னா கண்டிப்பாக கிடையாது. அவர் ஜென்யூனாகவும் தெரியணும், அதே சமயத்தில் கேமும் ஆடணும், அதே சமயத்தில் கப்பும் வின் பண்ணணும், அதே சமயத்தில் கண்டஸ்டன்ஸ் கிட்டேயும் வந்து ஒரு சீனியராகவும் காட்டிக்கணும் அப்படின்னு இப்படி எல்லா இடத்துலையும் ஆலின் ஆளாக காட்டிக்கணும் தன்னை அப்படிங்கிறதுல தீபக் வந்து ரொம்பவே கான்ஷியஸாக அதை பண்ணிருக்காரு அப்படின்னும் போது ரஞ்சித்தை நம்மளால் பார்க்க முடியும். 60 டேஸ் கிட்டத்தட்ட 60 டேஸ் 70 டேஸ் அவர் உள்ளே இருந்துட்டு போனார் ரஞ்சித் சார். அவர் வந்து ரொம்ப கான்ஷியஸாக தன்னை நல்லவராக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுல எவ்வளோ ஃபோக்கஸாக இருந்தாருன்னு நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவருக்கான இன்னொரு ஃபேஸ் வெளியில் இருக்குது, அதை வெளில கொண்டு வர பிபி டீமும் செம்ம ட்ரை பண்ணாங்க. ஆனால் பிக் பாஸ்கே டஃப் கொடுத்து கடைசி வரைக்கும் ரஞ்சித் சார் அதை வெளில காட்டாமையே தான் வெளில போனார். அப்படிங்கிற பட்சத்தில் தீபக் சார் அப்படி இருக்காரான்னு கேட்டால் இல்லை, அவர் அப்படி இருந்தால் பளிச்சுன்னு தெரிஞ்சிருவோம், நம்மளாம் இல்லைங்கிறது வெளிப்படையாக இப்போ ரஞ்சித்க்கும் தெரிஞ்சது தான். பட் ஆனால் அதை பற்றி அவர் கேர் பண்ணலை, நானாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி காட்டிட்டு போனார். ஆனால் பின்னாடி வர கான்ட்ரவர்சிஸ் அவர் ஃபேஸ் பண்ண அவர் ரெடியாக இருக்கார். பட் ஆனால் தீபக் அந்த தைரியம் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஃபுல்லாக நடிச்சிட்டா, அதாவது கோவமே வராத மாதிரி நடிச்சிட்டா வந்து நம்மளா இல்லைன்னு தெரிஞ்சிடும். அதே சமயத்தில் நம்ம அதிகமாக கோவப்பட்ட ஆட்டிடியூட் இல்லைனா வந்து ரொம்ப திமிரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் நம்மளை கொடுத்து ஒரு நெகட்டிவ் ஷேடில் நம்மளை காட்டிடுவாங்க. அதாவது அந்த ப்ரோட்டோகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட் எக்ஸாம்பிள் மஞ்சரியை வந்து தீபக் சொன்ன அதே வார்த்தைகளை சொல்கிறேன், அந்த இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க. அதை வச்சு நாமினேட் பண்ணுறவாங்க. ஸோ ஈஸியாக எலிமினேட் ஆயிடுவோம். ஸோ எக்ஸ்ட்ரீமாக அந்த இடத்துக்கும் போக வேண்டாம், எக்ஸ்ட்ரீமாக நடிக்கவும் வேண்டாம். ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு விஷயம் பண்ணலாம், கோவப்படணும். ஆனால் அளவோட எந்த இடத்துல எப்படி அளவோட கோவப்படணுன்றது நல்ல விஷயந்தான். ஆனால் எந்த இடத்துல எப்படி அப்படிங்கிறது பார்த்து பண்ணணும். எமோஷன்ஸ் காட்டணும், யார்கிட்ட எவ்வளவு அப்படிங்கிறதுல காட்டணும். அதாவது அன்ஷிதா கிட்ட காட்டலாம், ஆனால் அதே எமோஷன்ஸை சாச்சனா கிட்ட காட்டக்கூடாது. ஓகேங்களா? அதே மாதிரி தர்ஷிகாவை நாமினேட் பண்ணலாம், ஆனால் அன்ஷிதாவை பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கோவப்படலாம், சௌந்தர்யா கிட்டேயும் ஜாக் கிட்டேயும் கோவப்படலாம். ஓகேங்களா? ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சௌந்தர்யாவுக்கும் ஓட்டிங் வருது இல்லை கிளாப்ஸ் வருதுன்னு தெரிஞ்சால் அப்போ அந்த கோவத்தை அவங்கக்கிட்ட காட்டக்கூடாது, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடும். அதே மாதிரி ஜாக்கை வந்து டாமினேட் பண்ணி சாரி கேட்க வைக்கலாம் இந்த ஸ்கூல் டாஸ்கில் எல்லா இடத்துலையும், ஏன்னா சீனியர்னு காட்டி அண்ணான்னு காட்டி ஏதோ ஒன்று பண்ண வைக்கலாம். அருணையும் வந்து முத்து கிட்ட சாரி கேட்க அதாவது முத்து வந்து அருண் கிட்ட சாரி கேட்க வச்சு அருணுக்கான கேப்டன் அருணை வந்து பர்த்டே இது பண்ணும்போது அருணுக்கான
அந்த பர்த்டே செலிப்ரேஷன் தீபக் விஷயத்தில் தான் தீபக் கேப்டன்சியில் நடக்குதுன்னும் போது முத்து வந்து அருணை பற்றி அப்போ அந்த இடத்துல தான் பாபான்னு ஏதோ ஒன்று பேசிடுறாரு. அருண் பேசிடுறாரு முத்துவை. ஏன்னா முத்து வந்து போன சீசன் வாயை வச்சு தான் வின் பண்ணாங்கன்னு ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு. நம்ம இவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ் இருக்குன்னா அது அப்படி பேசியிருக்க வேணான்னு முத்து கிட்ட வந்து சொன்ன தீபக் வந்து அந்த இடத்துல அருணை சப்போர்ட் பண்ணி தானே முத்து கிட்ட வந்து சொன்னார், ஏன்பா இது உனக்கான நியாயம், இது அவனுக்கான நியாயம், இதுக்குள்ளே நான் வரல. பட் ஆனால் அதே சமயத்தில் அவனுக்கான பர்த்டே செலிப்ரேஷனில் இது பிரச்சனையாக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா ஜென்யூனாக இருந்திருக்கும். ஆனால் முத்து சொன்னது தப்புன்னும், முத்து அருண் கிட்ட சாரி கேட்கணும், சாரி கேட்டு அதை சரி பண்ணணும், சரி பண்ண அப்புறம் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முத்து அருண் கிட்ட சாரி கேட்க வச்சு அருண் சைடு நியாயம் இருக்க மாதிரியோ முத்து சைடு தப்பு இருக்க மாதிரியோ ஒரு பார்ஷியாலிட்டி காட்டினது தீபக் தான் நம்புது. அப்போ அந்த இடத்துல அருணை தூக்கி வச்சுட்டு முத்துவை டவுன் பண்ண தீபக் இப்போ அருணை சட்டையே பண்ணுறதில்லை. ஏன்னா அருண் நெகட்டிவ் ஷேட்க்கு போயிட்டாரு, முத்து டாப் 5 டைட்டில் வின்னருக்கு ரெடியாக இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைட் அவரோட எமோஷன்ஸை காட்டுறாரு, இந்த சைட் அவரோட நல்ல குணத்தை காட்டுறாரு. சரி, ஆனால் பழகி இருக்கு, இவ்வளோ நாள் பழகி முத்துவாவது உள்ளே வந்து தான் ஃப்ரெண்டு. ஆனால் அருண்லாம் வந்து வெளிலேருந்தே வந்து இவங்கெல்லாம் விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்னும் போது ஃப்ரெண்டு யார், அருண், விஷால், ரஞ்சித், இவங்கெல்லாம் சத்யா, இவங்கெல்லாம் வெளிலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தீபக் எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பார். அப்போ ரயானும் வெளில ஃப்ரெண்டு தானே, அவரும் விஜய் டிவி ப்ராடக்ட் தானேன்னா ஆமாம். ஆனால் ரயான் வெளில இருக்கும்போது தீபக் வந்து பெருசாக சட்டை பண்ண மாட்டார் போல். அந்த சீரியல் முடிஞ்சோடனே அவங்க வேலையை அவங்க பார்த்துருவாங்க, ரொம்ப க்ளோஸ் இல்லை போல இருக்குது. இங்கே உள்ளே வந்துன்னு ரயான் ரொம்ப வந்து க்ளோஸாக இருப்பார், நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார், நம்ம சொல்கிறதுக்கெலாம் ஜால்ரா போடுவார் அப்படின்னு யோசிச்ச ரயான் வந்து இந்த இடத்துல தீபக் எதிராக நிற்கவும், தீபக்கை நாமினேட் பண்ணவும், சம்டைம்ஸ் தீபக் கூட க்ளோஸாக இல்லாமல் கோவா கேங்குன்னு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி க்ளோஸாக இருக்கும்போதும் அதை தீபக்கால் ஒத்துக்க முடியல. அப்படின்னும் போது தன்னை ரெக்கக்னைஸ் பண்ணாமல் தனக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை, தனக்கான ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கை கொடுக்காத ரயானை வந்து தீபக்கோ பிடிக்கல. இல்லை தீபக்கோட அந்த முழு சுயரூபத்தை வெளிலேருந்து பார்த்த ரயானுக்கு உள்ளே வந்து பார்க்கும்போது இவர் கேல்குலேட்டிவாக அந்த கேமை ஆடுறாரு அப்படிங்கிறத புரிகிற பட்சத்தில் இவர் இன்னும் ஓப்பனப் ஆகலை. இவர் ஒரு எக்ஸ்ட்ரீம் போனார்னா இவர் நெகட்டிவாக தெரிவார், இல்லை அவர் கோவமே படலைன்னா இவர் ஃபேக்காக தெரிவார். அப்படின்னும் போது இது ஃபேக்காக ரியலான்னு தெரியாத வகையில் ஒரு மெஷர் பண்ணி அவரோட கோவத்தை, அவரோட எமோஷன்ஸை, அவரோட ஃபீலிங்ஸை, அவரோட ஆட்டிடியூடை அவர் அந்தந்த இடத்துல அளவோட காட்டுறாரு. அப்படின்னும் போது இவர் ஓப்பனப் ஆகலை அப்படிங்கிறத ரயான் சொல்கிறாரு. இதை தான் நானுமே ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ சௌந்தர்யா கிட்ட அவ்வளோ அடிச்சு பிடிச்சிருந்தாலுமே இப்போ சௌந்தர்யா கிட்ட க்ளோஸாக இருக்கிறதும், ஜாக் அப்படி யோசிச்சாலுமே இப்போ தங்கச்சின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் வந்து முத்துவும் மஞ்சரியும் நான் ஏன் சப்போர்ட், ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு 24/7 வந்துச்சு, ஆனால் இதில் வரல, ஒன்னாரில். அருண் கிட்ட அந்த அழுது உட்காந்து பேசும்போது லேபர் விஷயத்தில் எனக்கு உங்களெல்லாம் பிடிக்கும், அதனால தான் உங்களை சப்போர்ட் பண்ணேன், எனக்கு முத்து மஞ்சரியை விடவும் நீங்களாம் தான் ஃப்ரெண்ட்ஸு, உங்களை தான் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுறேன், முத்துவையும் மஞ்சரியும் அந்த இடத்துல தீபக் சொல்லியிருப்பார். ஆனால் அதே முத்து மஞ்சரி கூட தான் இன்றைக்கி அவர் க்ளோஸாக இருக்கார், அருணையும் விஷாலையும் சட்டை பண்ணுறதில்ல. ஏன்னா கேம் வந்து சேஞ்ச் ஆகி இப்போ வந்து இவங்கெல்லாம் டாப் 5 இல்லை டாப் கண்டஸ்டன்ஸில் வரும்போது, இல்லை ஹோஸ்ட் வந்து இவங்களுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது, வீக்கெண்டில் அருண் திட்டு வாங்கும்போதோ இல்லைன்னா சௌந்தர்யா கிளாப்ஸ் வாங்கும்போதோ, முத்துக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும்போதோ, மஞ்சரிக்கு இம்பார்ட்டன்ஸ் ஹோஸ்ட் கொடுக்கும்போதோ, ஜாக்லின் வந்து ரெட் கார்பெட்டே வாங்கினதுனாலையும் இப்போது அவரோடது கேம் டோட்டலாக இவங்க சைடுக்கு போயிடுச்சு. அப்படின்னும் போது அவரும் ஃபேக்காக இருக்காரு, இல்லை சேஃப் கேம் தான் ஆடுறாரு அப்படிங்கிறத நானுமே முதல்லேருந்து சொல்லிட்டுருக்கேன். இப்போ ரயானுமே அதை தான் சொன்னார். ஓகேங்களா, அவர் இன்னும் ஓப்பன் அப் ஆகலை அப்படின்னு வந்து. ஸோ இந்த இடத்துல நானுமே ரயான் கூட தான் ஒத்து போகிறேன். ஓகேங்களா, சரி, யாருமே அந்த வீட்டில் சேஃப் கேம் ஆடலன்னு ஆடுறாங்க. பட் ஆனால் சேஃப் கேம் ஆடுறோங்கிறத அவங்க ஏதோ ஒரு இடத்துல பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அப்படி இல்லவே இல்லைன்னு சாதிச்சுட்டு இருக்க தீபக் வந்து என்ன சொல்கிறது, அவருக்கு சேஃப் கேமும் ஆடணும், ஆனால் டைட்டிலும் வின் பண்ணணும், ஜென்யூனாகவும் இருக்கணும், ஆனால் டாமினண்ட்டும் பண்ணணும், கோவப்படணும், ஆனால் எந்த கோவம் எங்கே செல்லுபடி ஆகும்னு அதை வந்து செலக்ட் பண்ணி கோவப்படணும். அப்படிங்கிற இடத்துல அவர் ரொம்பவே அழகாக ப்ளே பண்ணிருக்காரு. ப்ளஸ் வெளில இந்த கேமை பார்க்கவே இல்லை, நான் உள்ளே வந்து தான் இதை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து அவர் சொல்லியிருக்கார் போல இருக்குது தீபக்கு. நான் பார்க்கவே இல்லை, உள்ளே வந்து அந்த ஃப்ளோவில் ஆடுறேன்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. வெளில பார்த்து அனலைஸ் பண்ணி இந்த கேம் எப்படி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு உள்ளே அதுக்கேற்ற மாதிரி அப்போதைக்கு அப்போ அவரோட ஸ்ட்ராட்டஜி அவரும் மாற்றிக்கிட்டே தான் இருக்கார் வாரம் அப்படின்னும் போது இந்த இடத்துல ரயான் கூட நானும் ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணுறேன். அப்புறம் ராணுவ வந்து அதாவது ரயான் வந்து தீபக்கை சொல்கிறாரு, தீபக் வந்து ராணுவ சொல்கிறாரு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீபக்கும் ராணுவ பார்த்தா பயம், ஏன்னா எப்படி தான் அவருக்கு ஓட்டு வருதுன்னு தெரியல. அப்படின்னும் போது ஓட்டு போடாதீங்க, அவர் ஒன்றுமே பண்ணல, ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் ராணுவ சொல்கிறாரு தீபக்கும். ரயானும் தீபக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ராணுவ வந்து அன்ஷிதாவை வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இவங்க அன்புன்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க, அது பெருசாக வந்து ஒர்க் அவுட் ஆகாது, அதனால் வந்து அந்த குட் மூமெண்ட்ஸ் மட்டும் காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதனால அன்ஷிதா ஓட்டு போடாதீங்க, அன்புன்னு ஒரு விஷயத்தை வச்சு இவங்க வந்து ஓட்டு வாங்கிட்டு இருக்காங்க, ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து
பவித்ராவை வந்து அருண் வந்து பவித்ராவை சொல்கிறாரு, இவங்க இன்னும் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்காங்க, இன்னும் கேமே ஃபுல்லாக ஆடவே ஆரம்பிக்கல, அவங்க ஃபுல் பொட்டென்ஷியல் கிடைக்கல, அதனால் ஓட் போடாதீங்க அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பவித்ராவுமே சொல்லி சொல்லி அவங்கள ஸ்ட்ராங் ஆக்கிடுவாங்களா அப்படின்னு. இதில் டிட் ஃபார் டேட்டா அருணுமே வந்து பவித்ராவை சொன்ன மாதிரி பவித்ராவுமே அருணை தான் சொல்கிறாங்க. நல்லா நடிக்கிறாரு, நல்ல மாதிரியே இருக்கணும்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காரு, ஆனால் அவர் அப்படி இல்லை, அதனால் ஓட்டு போடாதீங்க, அவர் ஃபேக்காக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அருணுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படின்னு பவித்ரா சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு புரியல. யாருக்கு யார்கிட்ட பார்த்தா பயம் இருக்குது, இல்லை யாருக்கு யாரை பிடிக்கல, யார் வந்து அந்த கேமை விட்டு எலிமினேட் ஆகணும் அப்படிங்கிறதுல இவங்கெல்லாம் இவ்வளோ கான்ஷியஸாக இருக்காங்க அப்படிங்கிறது எங்களோட புரிதலேருந்து நம்மளால் பார்க்க முடியுது. தேங்க்யூ கைஸ்.